இன்னைக்கு உலகம் ஃபுல்லா பேசப்படக்கூடிய ஒரு விஷயம். பங்களாதேஷோட ஹிஸ்டரியிலேயே இந்த டீகேட்லயே இப்படி ஒரு பொலிட்டிக்கல் எக்ஸ்ப்ளோஷனே நடந்ததில்லை. அப்படிப்பட்ட ஒரு விஷயம் இன்னைக்கு பங்களாதேஷ்ல நடந்துச்சு. என்ன அப்படின்னா, பங்களாதேஷனுடைய ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் ஹசீனா ஷேக் அவங்களுக்கு டெத் சென்டென்ஸ் கொடுத்திருக்காங்க. பட் அவங்க கோர்ட்ல அப்பியரே ஆகல. டைரக்டா டெத்துன்னு கொடுத்திருக்காங்க. என்னதான் ஆச்சு? ரீசன் என்ன ஆச்சு அப்படின்னா, 2024ல பங்களாதேஷ்ல ஸ்டூடெண்டோடைய ப்ரொடெஸ்ட் பெரிய வார் ஜோனாவே மாறிடுச்சு. அதை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. லட்சக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க அந்த போராட்டத்துல. அந்த இடத்துல ஹசீனா ஷேக் அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னு கோர்ட்டை அலிகேட் பண்றாங்க அப்படின்னா, வைலன்ஸை ஸ்டாப் பண்ண வேண்டிய இடத்துல வைலன்ஸ் அதிகமாக்கிட்டாங்க. பல உயிர்களை கொலை சொல்லி ஆர்டர் கொடுத்துட்டாங்க. அவங்க வைலன்ஸை இன்சைடே பண்ணல அப்படின்னு சொல்லி, அந்த வைலன்ஸை தடுக்க முடிஞ்சாலும் அவங்க பண்ணலன்னு சொல்லி அவங்க மேல டெத் சென்டென்ஸை போட்டிருக்காங்க. பட் த ட்விஸ்ட் இஸ், ஹசீனா ஷேக் பங்களாதேஷ்ல இல்லை. ஹசீனா ஷேக் அவங்க இப்ப இந்தியாவில தான் இருக்கிறாங்க. பங்களாதேஷனுடைய இந்த இன்ட்ரீம் கவர்மெண்ட் வந்து எக்ஸ்ட்ராக்ஷனை கேட்குறாங்க. அவங்க அங்கேருந்து வரணும், பங்களாதேஷ்க்கு அவங்க திரும்பி வரணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. பட் இந்தியன் கவர்மெண்ட் சைலண்டா இருக்காங்க. அடுத்து இந்தியா எடுக்கக்கூடிய ஒரு மூவ் வரலாறு பேசக்கூடிய ஒரு மூவா இருக்கும். அது என்னன்றதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.